இப்ப முதல் நாள் நம்ம பார்த்தது பார்ட் 1, இந்த கோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்ததுல முதல் நாள் நம்ம பார்த்தது வந்து நம்ம வேலிட் ரீசன் சார் எடுத்தாங்க, ஜி சார் எடுத்தாங்க. வேலிட் ரீசன், நீங்க உங்களுடைய கோலுக்கான வேலிட் ரீசன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தோம். செகண்ட் டேல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேக்ட். ஞாபகம் இருக்குதா? ஃபேக்ட் பார்த்தோம். செகண்ட் டே அன்னைக்கு ஃபேக்ட், ஃபைண்ட் அவுட் யுவர் அந்த பேட்டர்ன், அந்த ஃபுல்லாவே 4 இதுமே பார்த்தோம். ஞாபகம் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் தேர்ட் செஷன் வந்து பீப்புள், மனிதர்கள் எப்படி நம்மளுடைய கோல்ல தடையா வர்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து எப்படி நம்ம அந்த இன்னர் டயலாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னர் செல்ஃப் தான் முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். ஒவ்வொரு டயலாக்கும் எக்ஸலன்ஸ் டயலாக் வந்து நம்ம இன்னர் செல்ஃபை தான் எடுத்துக்கணும்ன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த சப்தபதி பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சப்தபதி. அப்புறம் நேற்றைக்கு ஜெய் சார் எடுத்தது பிலீவ்ஸ் எடுத்தாங்க. ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போறது அடுத்த கட்டம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். போலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. குட் ஈவினிங் செந்தில், சாலமன் ஜெயராஜ் சார் வணக்கம், மணிமாறன் வணக்கம், கவின் மேடம் வணக்கம், சாந்தி மணியன் மேடம் வணக்கம், விஜயா மேடம் குட் ஈவினிங், அம்துக்கண்ணா சிஸ்டர் வணக்கம், சாய்கீதா மேடம் குட் ஈவினிங், கிருத்திகா சுந்தர் மேடம் குட் ஈவினிங். எஸ், நம்மளுடைய செஷனுக்கு போலாமா? எஸ் அண்ணா. ஓகே, ராமகிருஷ்ணன் மாதவன் சார் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கோல்லாம் எடுத்துருவோம். கோல்லாம் எடுத்துட்டேன் சார். கோல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் செஞ்சேன், அப்புறம் என்னன்னு தெரியல, அப்படியே விடுபட்டு போச்சு. அப்படின்னா ஏன் விடுபட்டு போச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நேரமே இல்லை சார், நேரமே கிடைக்கல அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே விடுபட்டு போச்சு. நேரம் கிடைக்கலையா? நேரம் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு முக்கியமான கோட் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு கோட். சாம் பிட்ரோடா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாம் பிட்ரோடா என்ன பண்றாரு, யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ல இருந்த ஒரு இந்தியன். அவரு யுஎஸ் பேஸ்டு இந்தியன். ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தார் இல்லையா? அந்த சமயத்துல இந்த ஐடி ஃபீல்ட முதல்ல அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது தான் இங்க இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க. எப்படியாவது இந்த ஐடி ஃபீல்டை இங்க வந்து பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்காக உழைத்தவர்கள சாம் பிட்ரோடாவும் ஒருத்தர். ரொம்ப ஒரு புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் இங்க கொண்டு வந்து அதை பெரிய லெவலில் கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு அவங்க எவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இருப்பாங்க தெரியும். அவ்வளோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, சார் நம்ம வந்து உங்களுடைய பேட்டி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க பத்திரிகை நிருபர்கள்லாம். பயங்கர பிஸி மேன் அவர், அவர்கிட்ட அவர்கிட்ட பேட்டி வேணும் சொல்லி கேட்டோம்னா அவர் சொல்றாரு, ஓகே 5 மினிட்ஸ் டைம் தரேன், பட் எனக்கு பங்க்சுவலா ஆரம்பிச்சு பங்க்சுவலா முடிச்சிடணும், 5 மினிட்ஸ் டைம் அப்படின்னு அவர் ஒதுக்கிறாரு. 5 மினிட்ஸ் அவர் டைம் கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள்லாம் போய் கேள்வி கேட்கறாங்க. கரெக்டா டயத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டே இருக்குது. அவர் டயத்தை பாக்குறாரு, லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஒரு நிருபர் கேட்கிறாரு, இவ்வளவு கரெக்டா இருக்கிறீங்க, இவ்வளவு பிஸியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்க முடிஞ்சுன்னு அவர் கேட்டார். எங்களுக்கு எப்படி உங்களால ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு சாம் பிட்ரோடா சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில். இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பதில். A busy man can find time for everything, but a lazy man can find only reasons. A busy man can find
time for everything, but a lazy man can find only reasons. ரீசன்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க லேசி பீப்புள் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு டைம் கிடைக்கும். எப்ப? அதுல நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இருக்கீங்களோ அந்த அளவு. இப்ப நம்மளுடைய டாபிக் பாக்குறோம், டைம் தான். எனக்கு நேரமே இல்லை, நான் என்ன சார் பண்றது? நேரமே இல்லை சார். கோல் எப்படியாச்சும் முடிக்கணும்னு நினைச்சேன் சார், என்ன சார் பண்றது? அப்படியே பண்ணிட்டே இருந்தேனா திடீர்னு பார்த்தா வேற வேலை வந்துருச்சு. அப்புறம் அந்த வேலையிலேயே அப்படியே மும்முரமா இருந்தேன். அப்புறம் இதை செய்யறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லாம போயிடுச்சு. இங்க நிறைய பேர் நம்ம ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறத எடுத்திருக்கிறீங்க, நிறைய பேர் புக் படிக்கிறத எடுத்திருக்கிறீங்க. புக் படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த டயத்துல எடுப்பீங்க. இப்போ கொஞ்சமா லாக்டவுன்னா ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுடைய ரெகுலர் ஒர்க்குக்கு போக ஆரம்பிப்போம். அப்படி ரெகுலர் ஒர்க்கு போகும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய ஷெட்யூல்ல இந்த புக் படிக்கிறதுக்கு நம்மளால நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலை வரலாம். அப்ப மனசுக்குள்ள ஒரு நாமளே சால் ஜாப் சொல்லிக்குவோம். நம்ம அந்த வேலை பார்த்தோம்ல, அதனால இதை செய்ய முடியாது. நம்ம ஒரு முக்கியமான வேலை பார்த்தோம்ல, அதனால இதை செய்ய முடியல அப்படின்னு பேசிக்குவோம். அப்பதான் நமக்கு சாம் பிட்ரோடா டம்முன்னு இடிப்பாரு. சாம் பிட்ரோடா டம்முன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? A busy man can find time for everything. A busy man can find time for everything. எதை வேணாலும் செய்ய முடியும். But a lazy man can find only reasons. இப்ப இந்த 5 PM லைவ்ல நாம ரீசன் சொல்ல போறோங்களா, இல்ல எல்லாத்துக்கும் டைம் இருக்குன்னு நிரூபிக்க போறோங்களா? நாம எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட எத்தனை கோல் வேணாலும் நாங்க எடுப்போம், அத்தனை கோலையும் செய்வோம். இல்ல என்னுடைய ரெகுலர் ரொட்டீன்ல நான் இன்னைக்கு ஒரு கோல் எடுத்திருக்கேன், அந்த கோலை எக்காரணத்தை விட்டு விட போறது இல்லை. ஏன்னா இது கோல் இல்ல, என்னோட ஸ்கில். பார்த்தோம் நம்ம, இது ஸ்கில். அப்படி நாம வாழ போறோம். உங்களுடைய ஸ்கில்ல அடுத்த லெவலுக்கு அப்படி கொண்டு போய்க்கிற போறோமா, இல்ல சாமானிய மனிதர்கள்? பாரதியாருடைய கவிதை தான் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு. அதாவது தேடி சோர் நிதம் தின்று அப்படின்னு ஒரு கவிதை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட கொடும் செயல்கள் புரிந்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயும். சாதாரண வந்தோம், இருந்தோம், போனோம். அப்படி இருந்தோம்னா நமக்கு இந்த 5 PM லைவ் எதுக்கு? இல்லையா? 5 PM லைவ் நாம வேடிக்கை மனிதர்கள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. இல்ல 5 PM லைவ்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை மனிதர்கள் இல்லதானே? எல்லாரும் இந்த டயத்துல அப்படியே என்ன பண்றதுன்னு இடிஞ்சு போய் உட்கார்ந்த காலத்துல 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும், 6:15 வரைக்கும் நாங்க எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவா இந்த நேரத்தை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா இங்க இருக்கிற எல்லாரும் இருக்கமே, இங்க இருக்கிற எல்லாரும் லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கமே. இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டைம் என்னைய இழுக்குதா, இல்ல டயத்தை நான் கரெக்டா வச்சிருக்கிறேன்னா, என்னுடைய ஸ்கில்ல நான் வளர்த்துக்கிறதுக்கு இந்த டயத்தை நான் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம்? எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. யாருக்காவது 36 மணி நேரம் 48 மணி நேரம் இருக்கா ஒரு நாளைக்கு? எல்லாருக்கும் இதே 24 மணி நேரம். ஜெயிக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம், சால் ஜாப் சொல்றவங்களுக்கும் அதே 24 மணி நேரம், பிஎம்க்கு 24 மணி நேரம், சிஎம்க்கு 24 மணி நேரம், நமக்கும் 24 மணி நேரம். இல்லையா? எல்லாருக்கும் ஒரே நாம
பேசுறவங்களா இருக்க போறோமா, இல்ல நடைமுறைப்படுத்தி செய்து காட்டுறவங்களா இருக்க போறோம். ஓகே. சோ இப்ப இந்த டைம் எனக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த டயத்தை என்னுடைய ஸ்கில்லுக்கு தேவையான மாதிரி நான் எப்படி எல்லாம் உபயோகப்படுத்தலாம், அதுக்கு எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைம் மேனேஜ்மெண்ட். டயத்தை நான் வந்து முறையா என்னுடைய ஸ்கில்லுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்னா, ஒரு ஸ்கில் செய்யறதுக்கு அந்த ஸ்கில் எனக்கு எவ்வளவு தூரம் முக்கியம். முதல் நாள் பார்த்தோம் இல்லையா, அதை செய்யறதுக்கான 3 ரீசன். அதை செய்யறதுக்கான 3 ரீசன். ஏன் இந்த ஸ்கில்ல நான் எடுக்கணும் கையில அப்படின்னு ஒரு 3 ரீசன் பார்த்தோம் இல்லையா. அந்த ரீசன் எதுல இருந்து வருதுன்னா, ப்ரையாரிட்டி. ஏன் இந்த ஸ்கில்ல நான் கையில எடுக்கணும்? எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுல்ல. ஒருத்தங்க 10,000 ஸ்டெப் எடுக்கிறோம், ஒருத்தங்க புக்கு படிக்கணும்னு எடுக்கிறோம், ஒருத்தங்க வந்து நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணணும்னு எடுக்கிறோம், ஒருத்தங்க வந்து ரெகுலரா நான் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் இல்ல இருந்தாலும் ரெகுலரா என்னுடைய பாடங்களை படிக்கணும்ன்றதே ஒருத்தர் எடுத்திருக்கிறார். ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எடுத்திருக்கிறார், நான் ரெகுலரா என்னுடைய பாடங்களை நான் படிக்கணும், ஏன்னா அது என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எடுத்திருக்கிறார். அப்ப அப்ப ப்ரையாரிட்டி அவங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதை எடுக்கணும். அவங்களுக்கு எது எனக்கு இந்த இது முக்கியம், அதனால அதை நான் எடுக்கிறேன் அப்படி எடுத்துக்கணும். ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. அதாவது நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க கவனிச்சீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வேற டைமென்ஷன்ல கூட புரியலாம். ஒரு பெரிய குடுவை, ஒரு கண்ணாடி குடுவைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடுவையில ஃபுல்லா பெரிய பெரிய கற்களை உள்ள நிரப்பிடுறாங்க. ஒரு ப்ரொஃபசர் அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிறாரு, இப்ப இந்த கண்ணாடி குடுவை என்ன எப்படி இருக்கு, இந்த கண்ணாடி குடுவை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சார் ஃபுல்லா நிரம்பி இருக்கு, பெரிய பெரிய கல்லால் நிரம்பி இருக்குது. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பெபிள்ஸ், சின்ன சின்ன கூழாங்கற்களை மறுபடியும் அதுல போடுறாங்க. அது போட்டு அப்படியே லைட்டா ஒரு ஷேக் பண்ண உடனே அங்கங்க இருக்கக்கூடிய இடைவெளிகள்ல அந்த கூழாங்கற்கள் போய் அழகா அதோட இடத்துல போய் அதை நின்று. இப்ப கேட்கிறாரு, ஆமா சார் இப்ப கூழாங்கற்களால ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு, அந்த இது ஃபுல்லாவே நிறைஞ்சிருச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு, கொஞ்சம் மணல் எடுத்து அதுல அப்படியே போடுறாரு. மணல் இன்னும் என்னவாகுது, அங்கங்க இருக்கக்கூடிய கேப்ல ஃபுல்லா அங்கங்க போய் அப்புறம் லைட்டா அப்படி ஷேக் பண்ண உடனே மணல் நல்லா ஃபுல்லா போய் செட் ஆயிடுது, முழுமையா நிறையுது. இப்ப 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 அந்த ப்ரொஃபசர் கேட்கிறாரு, இத நான் மாத்தி செஞ்சிருந்தேன்னா என்ன ஆயிடும்? முதல்ல மண்ணால நிரப்பி இருந்தேன்னா அதுக்கப்புறமேட்டு பெரிய கற்களை போட முடியுமா, அதுக்கப்புறம் கூழாங்கற்கள் போட முடியுமா? இல்ல முதல்ல கூழாங்கற்களை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மண்ணை போட்டு அதுக்கப்புறமேட்டு பெரிய கல்லை நிரப்ப முடியுமா? ப்ரையாரிட்டி எது நம்ம முதல்ல செய்யணும், எதை அதுக்கு அடுத்து செய்யணும், எதை அதுக்கு அடுத்து செய்யணும், இந்த மாதிரி ப்ரையாரிட்டி. இப்ப நீங்க எடுத்துருக்க கோல்லையே அந்த கோலை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் தேவைப்படும். எதை நான் முதல்ல செய்யலாம், இந்த கோல் நான் எடுத்துட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் டயட் எடுத்துட்டேன். டயட் தான் என்னுடைய இப்ப இருக்கக்கூடிய நான் வளர்த்துக்கிற வேண்டிய ஸ்கில்னு டயட் எடுத்தாச்சு. இதுல என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன? நிறைய ஸ்கில் வளர்க்க வேண்டியிருக்கு. அதுல முதல் ஸ்கில் அப்படின்னு நான் என்னுடைய டயட் எடுத்திருக்கிறேன், அது ஒரு ப்ரையாரிட்டியில அது முன்னாடி வந்துருச்சு. இந்த டயட்ல நான் செய்ய வேண்டிய ப்ரையாரிட்டி என்ன? இதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த டயட் பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட இதை பத்தி நீங்க ஆலோசனைகள் கேட்கலாம். அதான முதல் விஷயம் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கீர்த்தி சிஸ்டர் இருக்கிறாங்க, இல்ல டயட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜெய்சா இருக்கிறாங்க, இல்ல கீர்த்தி சிஸ்டர்ட்ட ஆல்ரெடி இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் ஒரு ஐடியா கேட்கறது. முதல் விஷயம் என்ன, இந்த டயட்டை பத்தி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ட போய் நம்ம பார்த்து கேட்கணும். நேரடியா போய் உடனே நம்மளா ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட முடியுமா? அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க முதல்ல சொல்லுவாங்க,
மத்த எதையுமே நான் செய்ய மாட்டேன், முதல்ல நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிமா. கீர்த்திஸ்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த பிளட் ரிப்போர்ட் வச்சு தான் நான் எதையுமே டிசைட் பண்ண முடியும் அப்படிமா. ப்ரையாரிட்டி, எதை முதல்ல செய்யணும், எதை அப்புறமேட்டு செய்யணும், ப்ரையாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். எந்த கோலை நீங்க எடுத்தீங்க, இப்ப டயட்டா நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எந்த கோல் எடுத்துக்கிறீங்களோ அதுல நீங்க எதை முதல்ல செய்யணும் அப்படின்றத திங்க் பண்ணிக்கணும். ப்ரையாரிட்டி இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன? ப்ரையாரிட்டி ரைட். ப்ரையாரிட்டிக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ப்ரையாரிட்டிக்கு ஒரு 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 முக்கியமான ஒரு கோட் ஒன்று இருக்கு, அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். No one is too busy in this world. No one is, கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். No one is too busy in this world. No one is too busy in this world. It is all about priority. It is all about priorities. இந்த உலகத்துல நான் ரொம்ப பிஸி, யாருமே அப்படி இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப பிஸின்னு யாருமே கிடையாது. There is no one in this world is too busy. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேக்குது சார். அப்படியா? சவுண்ட் கம்மியா இருக்கா? சவுண்ட் கம்மியா இருக்கா? எஸ்ஆர் நோ போட்டீங்கன்னா, பிகாஸ் என்னுடைய சிஸ்டத்துல ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். என்னதுல ஃபுல்லா இருக்கே, என்னதுல ஃபுல்லா இருக்கே, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் சொல்லுங்க. சவுண்ட் கம்மியா இருக்குதா? கம்மியாத்தான் இருக்கு அப்படின்னு சுமதி பிரபாகரன் போட்டிருக்கிறாங்க. நோ அப்படின்னு ரியாஸ் சாரு, மருதப்பன் சார்லாம் இல்லை கரெக்டா இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. ஐ திங்க் நிறைய கிளியரா இருக்குன்னு வந்திருக்கிறதுனால சுமதி மேடம் அண்ட் சாய் ஆர்த்தி மேடம் ரெண்டு பேரும் கொஞ்சம் உங்களுடைய இதுல கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க. என்னதுல பார்த்துட்டேன், கரெக்டா இருக்குது. ஓகே. So no one is too busy in this world. No one is too busy in this world. It's all about priorities. நம்மளுடைய priorities தான் அங்க முக்கியம் அப்படின்றது. So உங்களுடைய priority, உங்களுடைய கோல், உங்களுடைய அந்த ஸ்கில்ஸ்ல நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கும் பொழுது priority இப்ப எடுத்தாச்சு கையில. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பிளானிங். வடிவேல் சொல்றாருல, பிளான் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? பண்ணக்கூடாது. எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். அது என்ன பிளானிங்? உங்களுக்கு நல்லா தெரியும். பிளானிங் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா பிளானிங் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். புடலங்காய், நல்ல நீளமான புடலங்காய் வாங்குவீங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு நல்ல நீளமான புடலங்காய் வாங்குவீங்க இல்லையா? அந்த புடலங்காய அப்படியேவா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போறோம்? அப்படியே வைக்க முடியுமா ஃப்ரிட்ஜுக்குள்ள? இப்ப என்ன பண்ணுவோம்? அதை ஒரு 2 3 அப்படி உடைச்சு இல்ல வெட்டி அதை அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும். 2 3 உடைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் இல்லையா? அது மாதிரி பிளானிங்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு, உங்களுடைய ஸ்கில் அடையிறதுக்கு நாம் முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள். சின்ன சின்னதா நம்மளுடைய விஷயங்களை செய்யும் பொழுது, பிளான் பண்ணி செய்யும் பொழுது அதை அழகா நம்மளால ரீச் ஆக முடியும். இந்த பிளானிங்ல ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படின்றது நம்ம எதை எடுக்கணும்ன்றது. ஆனா பிளானிங்
ப்ராப்பரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பரா இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு தலைகீழாயிடும், தலைகீழா போயிடும் பிளானிங். ஏன்னா எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு ஊருக்கே போறீங்க, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிளான் பண்றோம் நாம. ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பிளான் பண்றோம், டிக்கெட் ரிசர்வ் பண்றதுல இருந்து ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லும் போது அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வைக்கிறதுல இருந்து எல்லாமே ப்ராப்பரா செய்யறோமா இல்லையா. இதுல இந்த பிளான் இல்லைன்னா அங்க நாம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. பிளானிங் ப்ராப்பரா இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. அப்ப அந்த பிளான் ப்ராப்பரா இருக்கணும். பிளானிங் ப்ராப்பரா இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சவுண்ட் இஸ் குட். ஓகே, சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்குன்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே. Before telling the China just okay, right. அப்ப பிளான் பண்ணிட்டு நம்ம பண்ணணும்ன்ற ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ரையாரிட்டி, இப்ப பார்த்திருக்கிறது பிளானிங். ஓகேங்களா, ப்ரையாரிட்டி பார்த்தாச்சு, பிளானிங் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு எல்லாருமே கையில பேப்பர் பென் வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வச்சிருக்கீங்களா? பேப்பர் பேனா இருக்கா? இருக்குன்னா எஸ் போடுங்க. பேப்பர் பேனா இருக்குன்னா எஸ் போடுங்க. ப்ராப்பர் பிளானிங் இஸ் மஸ்ட். ஓகே, பேப்பர் பேனா வச்சிருக்கீங்கன்னா எஸ் போடுங்க. இப்போ ஒரு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று பண்ண போறோம். அது செஞ்சா பிளானிங் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும். எஸ், ஓகே, ரைட், எஸ் எஸ் எஸ், ஓகே, கிரேட். என்ன பண்றோம், உங்களுடைய வருமானம் இருக்கும் இல்லையா, உங்களுடைய வருமானம், சம்பளம் வாங்குவீங்க இல்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் டர்ன் ஓவர் இருக்குது. ஒரு வருடத்துக்கு எவ்வளவோ அதை நீங்க எழுதிக்கங்க. ஒரு வருடத்துக்கு எவ்வளவோ அதை நீங்க எழுதிக்கங்க. ஒரு வருடத்துக்கு நீங்கள் உங்களுடைய வருட வருமானம் எவ்வளவு, வருட சம்பளம் எவ்வளவு, உங்களுடைய டர்ன் ஓவர் என்ன அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன அப்படின்றது. இப்ப நம்ம பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், தவறாம செஞ்சிருங்க எல்லாரும். இதை யாரும் அடுத்தவங்களுக்கு காட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு மட்டும்தானதுதான். சரியா? ஸோ அதை ரொம்ப விட்டுறாம செய்யுங்க. ஹோப் எல்லாரும் எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வருட வருமானம் என்னன்றத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? அப்படி பண்ணியாச்சுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய வருமானம் என்ன, இல்ல சேலரி பீப்புளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கான சேலரி என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கான உங்களுடைய இன்கம் என்ன, ஒரு நாளைக்கான இன்கம், உங்களுக்கான இன்கம் என்ன. ஒரு வருடத்துக்கு பண்ணீங்க, அது அப்படியே 365 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னன்றது வந்துற போது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஏது சம்பளம்? மேடம் மோனா ராதாகிருஷ்ணன் மேடம், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஏது சம்பளம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய செயல்பாட்டுக்கு சம்பளம்னு ஒண்ணு நிர்ணயிக்கவே முடியாது. அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா என்ன சம்பளம் நிர்ணயிக்கிறதுக்கு? இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப யார் யாரால அந்த இதை நோட் பண்ண முடியுமோ அதை நோட் பண்ணிட்டு வாங்க. இந்த முடிவுல என்ன சொல்ல வர்றேன்ற உங்களுக்கு புரியும். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். உங்களுக்கான சம்பளம் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க ஒரு நாளைக்கு ஒருவேளை நீங்க வேலைக்கு போறவங்களா போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, இப்ப இங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, நான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சேலரி நான் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ண முடியும் கேட்டிருந்தீங்கல்ல, ரொம்ப வெல்டான ஒரு கேள்வி. நீங்க வேலைக்கு போறதா இருந்தா, போகணும்னு நினைச்சிருந்தா, உங்களுடைய இவ்வளவு வருமானம் வந்தா நான் வேலைக்கு போவேன் அப்போ உங்க மனசுல ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்கல்ல, உங்க மனசுல ஒண்ணு இருக்கும்ல, அதை போட்டு நீங்க டிவைட் பண்ணிக்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்றதுக்கு கொண்டு வந்து. ஓகே,
we can do it for husband salary. போட்டுக்கங்க. ஹஸ்பண்ட் சேலரி உங்களுடையதா இருக்காது. ஒருவேளை நீங்க வேலைக்கு போனா நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க, ஒருவேளை நீங்க வேலைக்கு போனா எவ்வளவு எதிர்பார்ப்பீங்களோ அதை உங்களுடைய சேலரியா வச்சுக்க, அதான் உங்களுடைய சேலரியா வச்சுக்க. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு நாளைக்கான சேலரி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு நாளைக்கான சேலரிய ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு 24 மணி நேரத்துக்கு தான் அந்த சேலரி, உங்களுக்கான சேலரி இல்லையா, உங்களுக்கான இன்கம் 24 மணி நேரத்துக்கானது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய இன்கம் என்னன்னு பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய இன்கம் என்னன்னு பாருங்க. வேல்யூலெஸ். ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய இன்கம் என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்களா? 24 ஆல டிவைட் பண்ணா வந்துற போகுது, அவ்வளவுதான். ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய இன்கம் என்னவோ, ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய இன்கம் என்னவோ, அந்த ஒரு மணி நேர இன்கம் இப்ப இந்த 5 PM லைவ் பார்க்கும்போது உங்களுடைய ஒர்த் என்னன்னு புரியுதா? இப்ப டைமோட ஒர்த் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப இவ்வளவு ஒர்த்துல ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளவு வேல்யூ உள்ள உங்களுடைய நேரத்தை இப்படி பெனிஃபிஷியலா நாம செலவழிக்கிறோமா? டைம்ஸ் ஒர்க் இவ்வளவு பெனிஃபிட்டான ஒரு விஷயத்துல செலவழிக்கிறோமா, இல்ல அந்த டயத்தை நாம எப்படி செலவழிக்கிறோம்? டைம்ஸ் ஒர்த்தை நான் புரிஞ்சிருக்கேனா? ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இவ்வளவு இன்கம் வரணும், ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இவ்வளவு இன்கம் வரணுமே, அந்த இன்கம் வர்ற மாதிரி நான் ஒவ்வொரு நேரத்தையும் செலவழிக்கிறேனா? என்னுடைய ஸ்கில் அதுக்காக வளர்த்துக்கிறேனா? அந்த ஸ்கில் நீங்க இப்ப செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்கில்லுக்காக எவ்வளவு நீங்க ஒவ்வொரு மணி நேரத்தை அதுல செலவழிக்க போறீங்க? அதுக்கு நீங்க உபயோகமாக கரெக்டா செலவழிச்சிட்டு இருக்கிறீங்களா? டைம்ஸ் ஒர்த்த புரிஞ்சிருக்குதா? உங்களுடைய டைம் ஒர்த் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? இப்ப மறுபடியும் நான் இங்க வர்றேன். ஓனா ராதாகிருஷ்ண மேடம், ஹவுஸ் ஒய்ஃப் நாங்க, எங்களுக்கு என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்களே, இப்ப பாருங்க எவ்வளவு ஒர்த்து உள்ளவங்க நீங்கன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கே புரியும் நீங்க எவ்வளவு ஒர்த்து உள்ளவங்கன்னு. ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் போட முடியும்? இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு ஒர்த்து, உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு, ஒவ்வொரு மணி நேரத்தை விடுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ. அவ்வளவு வேல்யூவான டயத்தை தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க கொண்டு வர்றீங்க. அதை நாம ரியலைஸ் பண்றோமா? செல்ஃப் ரியலைசேஷன் இந்த கோர்ஸ் அதைத்தான் இப்ப நமக்கு கொண்டு வருது. செல்ஃப் ரியலைசேஷன் கோர்ஸ் இப்ப இன்னைக்கு 5வது நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நாம பார்த்துட்டு இருக்க இந்த செல்ஃப் ரியலைசேஷன், நீங்க ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு வேல்யூவான உங்க டயத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவு வேல்யூவான டயத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃபார் யுவர் ஸ்கில். அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட். டைம் சோர்த்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இதெல்லாம் சரிதான் சார், இவ்வளவு புரிஞ்சும் என்னால கரெக்டா செய்ய முடியல அப்படின்னு இருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன நீங்க எழுத முடியுமா? அடுத்த பாயிண்ட் அதான். என்னால இது நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, நேத்துக்கு சார் பிலீவ் சொன்னதுக்கு அப்புறமேட்டே நம்மள நிறைய பேர் அந்த கோலை கையில எடுத்தாச்சு சார், எப்படினாலும் இதை நாங்க முடிக்காம விட போறது இல்ல சார் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. அப்படின்ற லெவலுக்கு வந்தாச்சு. இதுக்கு அப்புறமேட்டும் கூட ஒரு சிலருக்கு இது எல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த விஷயம்னா என்னை இழுக்குது சார் அப்படின்னா அது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களை இன்னமும் டிஸ்ட்ராக்ட் அடைய வைக்கக்கூடிய விஷயங்கள் எது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத சாட் பாக்ஸ்ல போடுங்க. எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள், டயட்ல இருக்கிறேன் சார், டயட்ல இருக்கும்போது என்னைய பக்கத்துல அப்பதான் வந்து உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பிரியாணி வேணும்னு ஆர்டர் பண்ணி எடுக்கிறாரு சார், நான் என்ன சார் பண்றது? என்னைய அப்படியே அது இழுக்குது. ஒரு விஷயம் சொல்றேன், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ராக்கெட் இருக்கு இல்லையா, ராக்கெட் மேல போகுது. நான் சொல்றது வந்து ஒரிஜினல் ராக்கெட். இந்த நம்ம பட்டாசு விடுறது பத்தி சொல்லல, ஒரிஜினல் ராக்கெட் மேல போகுது இல்லையா. இங்க யாராவது நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நான் கேட்கறது கொஞ்சம் பிசிக்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் கேட்கிறேன். தெரிஞ்சவங்க நீங்க வந்து உங்களுடைய இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ராக்கெட் கீழ இருந்து மேல போறதுக்கு அதுக்குன்னு ஒரு 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 விசை இருக்கும், ஒரு வெலாசிட்டி இருக்கும் தெரியுமா. அதுக்குன்னு ஒரு வேகம் இருக்கும் இல்லையா. இல்லைன்னா மேல போறதுக்குள்ள கீழே விழுந்துருமே. அப்படி விழுகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு அந்த ராக்கெட்டுக்கு தேவைப்படுது இல்லையா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா யாருக்காவது? அதுக்கு பேர் என்னன்னு யாராவது இங்க டைப் பண்ண முடியுமா? ராக்கெட்டு மேல அப்படி போறதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ராக்கெட் அப்படியே மேல போறதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி பிசிக்ஸ் ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸ், எஸ்கேப் வெலாசிட்டி. சூப்பர் மேடம், இதுதான் மேடம், சூப்பர். எஸ்கேப் வெலாசிட்டி, திசை வேகம் கிட்டத்தட்ட கரெக்ட். அது பேர் தமிழ்ல சொல்றதா விடுபடு திசை வேகம். எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு திசை வேகம் சொல்லுவாங்க. எஸ்கேப் வெலாசிட்டி. அந்த எஸ்கேப் வெலாசிட்டின்றது என்னன்னா, இந்த புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய இந்த விசை கீழே இந்த பூமி வந்து இழுக்கிறத விட அதிகமான வேகத்துல அது மேல போகும் ராக்கெட். அப்பதான் அதோடைய ஸ்கில்லால அது அந்த அந்த கோலை அடைய முடியும். இப்ப உங்கள்கிட்ட ஃபுல்லா கேட்கிறேன், உங்களுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கா? உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஸ்கில்ல அடைவதற்கு தேவையான எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கா? எஸ்கேப் வெலாசிட்டி. ராக்கெட் என்ன பண்ணுது? சல்லுன்னு மேல போகுது. அப்படி சல்லுன்னு மேல போறதுக்கு அதுக்கு தேவை எஸ்கேப் வெலாசிட்டி. வாட் இஸ் யுவர் எஸ்கேப் வெலாசிட்டி? வாட் இஸ் யுவர் எஸ்கேப் வெலாசிட்டி? உங்களுடைய எஸ்கேப் வெலாசிட்டி என்ன? விடுபடு திசை வேகம். ஏன்னா இங்க நிறைய நம்மளை பிடிச்சி இழுக்குமே கீழே. என்னுடைய ஸ்கில்ல நான் அடையிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் சார், இருந்தாலும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இருந்தாலும் அப்படின்னா ஃபுல்லாவே கீழே இழுக்குதுன்னு அர்த்தம். ஏதோ அதை ஃபுல்லா எதிர்த்து நீங்க மேல போறதுக்கு உங்களுக்கு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்ல. அது அதை பாத்துட்டீங்களா? அந்த எஸ்கேப் வெலாசிட்டி உங்களுக்கு இருக்குதா? இருந்தா, எஸ்கேப் வெலாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தா நீங்களும் உங்க ஸ்கில்லை நோக்கி போகலாம். அப்ப இங்கதான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்? சோசியல் மீடியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய, இல்லாட்டி சோசியல் மீடியா, டிவி. இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கையில நம்ம மொபைல் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குதுன்னு, இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல உட்காந்துருக்காங்களான்னு கண்காணிக்க வேண்டியது இருக்குதுல்ல. அதை விட்டு அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல. டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள கீழே இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி. இதையெல்லாம் மீறி வர்றதுக்கு பேரு தான் எஸ்கேப் வெலாசிட்டி. உங்கள்கிட்ட அந்த எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கா? மறுபடியும் கேட்கிறேன், இருக்கா உங்களுக்கு? எஸ்னா எஸ்ன்னு போடுங்க. உங்கள்கிட்ட எஸ்கேப் வெலாசிட்டி இருக்குன்னா எஸ்ன்னு போடுங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவ்வளவு ஒண்ணும் இல்லாம உடைச்சிட்டு என்னால வர முடியும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோமா? சின்னதா ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணலாமா? நீங்க காலையில எந்திக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock எந்திக்கிறீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு போட்டு பாருங்க. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம போடணும். காலையில் நான் எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றதுக்கு இவ்வளவு நேரம், இல்லாட்டி காலை கடன்களை முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம், குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம், மற்ற வேலைகளுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் நீங்க அப்படி தனித்தனியா பிரிச்சு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமே இருக்கு. காத்திருக்கு. ஏன்னா 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம்.
ஆனா உங்களுக்கு ஏன்னா 24 மணி நேரம் கரெக்டா வரணும்ல, அங்க வந்திருக்கான்னு போய் பாருங்க. 24 மணி நேரத்தை கரெக்டா நீங்க வச்சிருக்கீங்களான்னு போய் பாருங்க. இப்ப செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க அதை ஒர்க் பண்ணி பாருங்க. காலை கடன்கள் எனக்கு மார்னிங் என்னுடைய டியூட்டிஸ் முடிக்கிறதுக்கு இவ்வளவு, அப்புறம் குளிக்க இவ்வளவு, காலையில சாப்பிடறதுக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு இவ்வளவு நேரம், டைம் தான் போடணும். எப்ப இருந்து எவ்வளவு நிமிஷம்ன்றது தான் போடணுமே தவிர எத்தனை மணில இருந்து எத்தனை மணின்னு போடுறது சொல்லல. நானு எவ்வளவு நிமிஷம் யூஸ் பண்றீங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன், கிளாஸ்ல எவ்வளவு நேரம் இருக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸ்னா அதுல எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, ஃபேஸ்புக் பாக்குறீங்கன்னா எவ்வளவு நேரம் பாக்குறீங்க, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க டைம் போடுங்க. டைம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 24 மணி நேரம் தானே இருக்கணும், 24 மணி நேரம் தானே இருக்கணும். போட்டு பாருங்க, பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு ஜோக்கே காத்திருக்கங்க. 24 மணி நேரம் அப்படின்றது கரெக்டா இருக்கான்னு போட்டு பாருங்க. ஓகேயா? அப்ப இதுல நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நிறைய இருக்கிறேன். அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை மீறி வரணும்னா நான் என்ன பண்ணணும்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னு. அந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கு எனக்கு எதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? சில டெக்னிக்கல் ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம், சில டெக்னிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். என்ன ஹெல்ப்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க மார்னிங் எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் போது நீங்க ஒரு டெக்னிக்கல் ஹெல்ப் ஒன்று வச்சுக்கீங்க. என்னது? அலாம் வச்சுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு டெக்னிக்கல் ஹெல்ப் எடுங்க. நம்ம நினைப்போம் இன்னைக்கு எப்படியாவது நான் வந்து புக்கு படிக்கணும், இன்னைக்கு இந்த புக்ல அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜஸ் ஆச்சு நான் படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி படிக்கணும்னு நினைச்சிருக்க கூடியதுல நம்ம என்ன பண்ணிருப்போம் கேட்டீங்கன்னா, ஃபேஸ்புக் ஓபன் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். சோசியல் மீடியா ஃபேஸ்புக் ஓபன் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். 10 நிமிஷத்துல வந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். என்ன ஆகும்? நேரம் போனதே தெரிஞ்சிருக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுல போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க ஒரு டெக்னிக்கல் ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம். நிறைய ஆப் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் நீங்க வந்து சோசியல் மீடியாவுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் நீங்க மொபைலே நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டெக்னிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். அந்த டெக்னிக்கல் ஹெல்ப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்னிக்கல் ஹெல்ப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டெக்னிக்கல் ஹெல்ப் எந்த அளவுக்கு நாம எடுக்கிறோம்? நிறைய இன்னைக்கு நமக்கு டெக்னிக்கல் ஹெல்ப், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் விட்டு நம்ம வர்றதுக்கு நிறைய டெக்னிக்கல் ஹெல்ப் இருக்கு. மேனுவல் ஹெல்ப்புமே அதுல இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேனுவலாவே நம்ம அந்த இதுல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு மேனுவலா நம்ம போட்டு பார்க்கலாம். டைம் லாக் எத்தனை பேர் நீங்க ஃபாலோ பண்றீங்க? டைம் லாக். நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா இத்தனை மணிக்கு பேச ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்டு கூட. அது ஆக்டிவிட்டி. பேசுறது, ஃப்ரெண்டு கூட பேசுறது ஒரு ஆக்டிவிட்டி. என்ன பண்ணேன்னு தெரியல சார், ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே அந்த டைம் போனதே தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நாம ஒவ்வொன்றுக்கும் நீங்க நோட் பண்ணி வைக்க முடியும். நான் இப்ப ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிச்சிருக்கேன், இத்தனை மணிக்கு பேச ஆரம்பிச்சிருக்கேன், ரைட், முடிச்சது இவ்வளவு, இத்தனை மணிக்கு முடிச்சிருக்கேன். போட்டு பாருங்க அதுல எவ்வளவு நேரம் யூஸ்ஃபுல்லா பேசுனீங்க. நம்ம எல்லாரும் கூட பேசுவோம். எதுக்கு பேசுறோம், என்ன பேசணும்னு தெரியாம நிறைய பேசிட்டே இருக்கோம். டயட் எடுக்கணும் முடிவு பண்ணுவோம். டயட் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டு சாப்பிடுறவங்க கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அதுக்கான அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது இல்லையா? அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? டெக்னிக்கல் ஹெல்ப் என்ன பண்ணலாம்? நாம அதுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்தந்த சின்ன சோசியல் மீடியால போய் நாம டயட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி அதை இருக்கலாம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா இதை நான் எப்படி ஏன்னா சோசியல் மீடியால இன்னைக்கு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க தானே போய் தெரிய எடுக்கணும். அதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா? ஸோ டெக்னிக்கல் ஹெல்ப் எடுங்க. இப்ப இவ்வளவு விஷயம் சொன்னோம் இல்லையா? இதை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தானே?
ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா, இப்ப கவனிங்க, ரொம்ப ஈஸியா ஒரு நான்கே நான்கு வார்த்தைகள்ல இது மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாப்போமா? 4 டைம் மேனேஜ்மெண்ட். என்னுடைய ஸ்கில்ல நோக்கி நான் போறதுக்கு இது 4 இருந்தா போதும் அப்படின்னா அது என்ன 4? என்ன 4? ஒரு 4 இருந்தா போதும். அது என்ன 4 அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லாவே 4 விஷயத்துல நம்ம அடக்க போறோம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா 4Ds 4D. என்ன 4D? ஃபர்ஸ்ட் ஒன் do. ஏற்கனவே பார்த்துக்கணும். do it பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி இது do. இந்த priority அப்படின்றது do. priority என்பது doல வந்துரும். do plan doல வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? do. இப்ப செய்யணும்னு நினைக்கிற செஞ்சிடணும். இப்ப செஞ்சிடணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடணும். எதை செய்யணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செயல் கரெக்டா நடக்கும். do. ஃபைவ் PM லைவுக்கு எல்லாரும் வர்றோம் இல்லையா? 5 PM லைவுக்கு do. அதை தள்ளி போட முடியாது. do. priority அதுல வந்துருது. do. அதை பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா அதே 5 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு 170 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வேற ஏதோ ஒரு வேலை தானே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இங்க வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். இதுக்கு தான் எனக்கு இப்ப முக்கியம்ன்றப்ப அங்க செஞ்ச வேலைய வேற ஏதோ பிளான் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் do. ஃபர்ஸ்ட் டி என்னது? do. செகண்ட் டி டிலே பண்ணும். என்னது டிலே பண்றதுன்னு சொல்றீங்க? எதை டிலே பண்ணும்? எது முக்கியம் இல்லையோ அதுல உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றத டிலே பண்ணுங்க. எது அவசரம் இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி ஏர்டெலுக்கு நான் பில்லு கட்டணும். என்னுடைய போனுக்கு பில்லு கட்டணும். ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி எனக்கு நான் 5ஆம் தேதி கட்டிடுறேன். இப்ப எனக்கு அது அவசரமா? இப்ப திருப்பி நான் அடுத்த மாசம் பில்லை இன்னைக்கே கட்டணும்னு எனக்கு தேவை இருக்குதா? டிலே. ஆனா அது முக்கியம் இல்லைன்னு இல்ல. ஒவ்வொரு மாதமும் எனக்கு அது முக்கியம். ஆனா அது என்னால டிலே பண்ண முடியும். என் ஃப்ரெண்டை நான் போய் பார்க்கணும். ஃப்ரெண்டு எனக்கு முக்கியம்தான். ஆனா இப்ப முக்கியமா? டிலே. ஒரு செயல் செய்யணும், முக்கியமான செயலா இருக்கலாம். ஆனா அது இப்ப முக்கியமா? இப்ப முக்கியமா இருந்தா do. இப்ப முக்கியம் இல்லைன்னா டிலே. முக்கியமா முக்கியம் இல்லையான்றதுதான் பிளானிங்ல வரும். ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ டிலேனா என்னது? முக்கியம்தான், ஆனா இப்ப முக்கியம் இல்லை. மெதுவா செய்யலாம். அந்த வேலையை மெதுவா செய்யலாம். என் ஃப்ரெண்டை மெதுவா பார்க்கலாம். சினிமா மெதுவா போய் பார்த்துக்கலாம். 5 to 6 எனக்கு லைவ் முக்கியம். இந்த நேரத்துல நான் மத்த வேலையை வச்சுக்கல. எனக்கு லைவ் முக்கியம். மத்த வேலையை நான் டிலே பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் 5 to 6 நான் எப்பயும் டீ போட்டு சாப்பிடுவேன் சார். இப்பெல்லாம் 6 மணிக்கு மேல போய் சாப்பிடுவேன். டிலே. ஸோ ஃபர்ஸ்ட் டி do, செகண்ட் டி டிலே, தேர்ட் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் டி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலிகேட். உங்களுடைய எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்ய முடியாது. இப்போ ஒரு சந்தேகம் வரும், சார் டெலிகேட்னு சொல்றீங்களே, என் கோலை போய் நான் அடுத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணி கொடுக்க முடியுமா? என் ஸ்கில்ல போய் அடுத்தவங்களுக்கு நான் டெலிகேட் பண்ணி கொடுக்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஸ்கில்ல டெலிகேட் பண்ண சொல்ல. அந்த ஸ்கில்ல ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வேற விஷயங்கள் இருக்கு பாருங்க.
மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை உங்களால டெலிகேட் பண்ண முடிஞ்சா டெலிகேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நம்ம உடனே அப்படிதான் யோசிப்போம். சார் நீங்க டெலிகேட் பண்ணுன்னு சொன்னீங்க, நான் வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம்னு இருந்தேன். ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் என்னுடைய பெட்டர் ஆஃப் நடந்துருவாங்க, ஒரு 5,000 மட்டும் நான் நடக்கிறேன். டயட் இருக்கலாம்னு பார்த்தேன், 100 டேஸ் டயட் எடுக்கிறேன், ஒரு 50 டேஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் 50 டேஸ் வந்து டெலிகேட் பண்ணிட்டேன் சார், நானு என் ஒய்ஃப் பாத்துக்குவாங்க, இல்லாட்டி என் பிள்ளைங்க பாத்துக்குவாங்க, என் ஃப்ரெண்டு பாத்துக்குவாரு, சொல்ல முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெலிகேட் பண்ண சொல்றது, டெலிகேட் பண்ண சொல்றது எதை? ஸ்கில்ல டெலிகேட் பண்ண சொல்லல. ஸ்கில்ல ரீச் பண்றப்ப உங்களுக்கு மத்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை டெலிகேட் பண்ணி கொடுங்க. நான் புக் ரீட் பண்ணணும், இல்ல டயட் ஃபாலோ பண்ணணும், 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், இப்ப என்ன நீங்க ஸ்கில் எடுக்கிறீங்களோ அதை எடுக்கும் போது முக்கியமான வேலையாவும் இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க தேவைப்பட மாட்டீங்க, வேற யாரை வச்சு வேணாலும் செய்ய முடியும். எல்லாத்தையும் நானே செய்யணும்னு இல்ல, சில வேலைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி அடுத்தவங்கள்ட்ட அந்த கொடுக்குங்க வேலைகளை. உங்களுடைய இலக்கை அடைவதற்காக, உங்களுடைய ஸ்கில்ல ரீச் பண்றதுக்காக அடுத்தவங்கள்ட்டையும் அந்த வேலையில நீங்க டெலிகேட் பண்ணலாம். அப்படி டெலிகேட் பண்ணும்போது இந்த டெக்னிக்கல் ஹெல்ப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக்கல் ஹெல்ப் உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சமயத்துல நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இபிக்கு பில் கட்டுறதுக்கு வரிசையில போய் நின்றுருக்கேன். இபி பில் கட்டுறதுக்கு வரிசையில நின்றுருக்கேன். இன்னைக்கு இபி பில் கட்டுறதுக்கு எத்தனை பேர் வரிசையில போய் நிக்கிறோம்னு தெரியல. முடிஞ்சு ஆன்லைன்லயே பேமெண்ட், இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு ஆன்லைன் பேமெண்ட். டெக்னிக்கல் ஹெல்ப் எதுக்கு? டெக்னிக்கல் ஹெல்ப் எதுக்கு? ஒர்க்கை டெலிகேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்பா கொஞ்சம் இன்னைக்கு இபி பில் கட்டணும், கொஞ்சம் கட்டிரு, லைன்ல போய் நிக்க சொன்னா உங்க ஃப்ரெண்டு போய் நிக்க மாட்டாரு. ஆனா அதே இது ஆப் மூலமா நீ கட்டிட்டு நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொன்னா பண்ணிடுவாரு. இல்ல உங்க மிஸ்ஸஸ்ட சொல்லி அம்மா நீ கொஞ்சம் அந்த டெலிபோன் பில்லை கட்டி விட்டுருமா, கட்டிடுவாங்க. அவங்களுடைய கூகுள் பே இதுல கட்டிட்டு போறாங்க. டெக்னிக்கல் ஹெல்ப் அங்க எடுக்க முடியும் டெலிகேட் பண்றதுல. தேர்ட் டி என்னது? டெலிகேட். லாஸ்ட் டி வர்றோம். இதோட நம்மளுடைய செஷன் இப்ப நிறைவடைய போகுது. லாஸ்ட் டி வர்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் டு, செகண்ட் ஒன் பார்த்தோம் டிலே, செகண்ட் டி வந்து டிலே, தேர்ட் டி வந்து டெலிகேட், ஃபோர்த் டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிராப். என்னது டிராப்பா? எஸ், டிராப். எல்லாத்துக்குமே டைம் லிமிட் இருக்குல்ல. டிராப் பண்ணுங்க. எதை டிராப் பண்ணணும்? இப்பதான் நமக்கு கேள்வி வரும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எது இருக்குதோ அதையெல்லாம் விட்டுட்டு வாங்க. டிராப். உங்களை எதெல்லாம் இழுக்குதோ அதெல்லாம் தானே தேவையில்லாது, அதை டிராப். சார் என் ஃப்ரெண்டு தான் சார் எனக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன், டிராப். உங்க ஸ்கில் முக்கியமா ஆமாண்ணா டிராப். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம், ஸ்கில் டிராப் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு முக்கியம் ஸ்கில்லா ஃப்ரெண்டா? அந்த இடத்துல யோசிங்க, அந்த சமயத்துல யோசிங்க. ஸ்கில்லா சாட் பண்றதா, ஸ்கில்லா சோசியல் மீடியா? எதை டிராப் பண்றோம் பாருங்க. உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உங்களை எது இழுக்குதோ அதை டிராப் பண்ணுங்க. சோ 4 Dsல இப்ப எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம். do, delay, delegate, drop. do, delay, delegate, drop. doல எது வருது? priority, planning, இதெல்லாம் doல வந்துரும். டிலேல எது வருது? நாம டைம் ஒர்த் படிச்சோம் பாருங்க. டைம் ஸ்வர்த், உங்களுடைய நேரத்தினுடைய முக்கியத்துவம் பார்த்தோம் இல்லையா? டைம் லாக் எல்லாம் போட்டோம் இல்லையா? அந்த டைம் லாக்ல பாத்தீங்கன்னா தெரியும் எது எனக்கு இப்ப உடனே செய்ய வேண்டியது, எது உடனே செய்ய தேவையில்லாத. அப்படி உடனே செய்ய தேவையில்லாத கொஞ்சம் தள்ளி வைங்க. டெலிகேட், எது டெலிகேட் பண்ணலாம், யார்கிட்ட டெலிகேட் பண்ணலாம், இதுக்கு தேவையான டெக்னிக்கல் ஹெல்ப் எங்க இருந்து எடுக்கலாம். டிராப், டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி டிராப் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தத 4 பாயிண்ட்ல முடிச்சாச்சு. டூ, டிலே,
delegate, drop. Do, delay, delegate, drop. So hope இப்ப நாம பார்த்தது நம்மளுடைய ஸ்கில்ல நோக்கி நம்மளுடைய டயத்தை எப்படி நாம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஒன்று பார்த்தோம். அது என்னது? உங்களுடைய கோலுக்கு தேவையான அந்த 3 விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நாளுக்கு ஃபேக்ட் பார்த்தோம். அடுத்த நாள் அன்னைக்கு வந்து பர்சன்ஸ், பீப்புள் எப்படி நம்மளுடைய இதுல வந்து அஃபெக்ட் பண்ணி நம்மளுடைய கோலை போக விடாம தடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். திருப்பி 4th டே நேற்று பிலீஃப்ஸ் பார்த்தோம். அந்த கோலை அடையிறதுக்கு எனக்கு என்னென்ன பிலீஃப் வேணுன்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறது டைமை நாம எப்படி உபயோகப்படுத்துறோம். டைமே இல்லைம்பாங்க, டைமே கிடைக்கலைம்பாங்க. உண்மையிலேயே நமக்கு டைம் இல்லையா? டைம் கிடைக்கலையா? இல்ல சாம் பிட்ரோடா சொன்னார்ல, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னோம்ல, சாம் பிட்ரோடா என்ன சொன்னாரு? A busy man can find time for everything, but a lazy man can find only reasons அப்படின்னு சொன்னாரு பார்த்தோம் இல்லையா? அது இப்ப இந்த செஷன், டைம் மேனேஜ்மெண்ட் செஷன், இந்த 4 Ds ஓட நாம கம்ப்ளீட் பண்றோம். Do, delay, delegate and drop. இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் நாம இது இன்னைக்கு பார்த்த இந்த எல்லாமே அடங்கி இருக்குது. ஸோ ஹோப் இன்னைக்கு செஷன் பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப கேட்க ஆரம்பிக்கலாம். Do your priority works immediately. Priority and planning. Yes, Bharat Srini, super, thank you. அடுத்தது delay your low priority works. நம்மள்கிட்ட priority இல்லாததை நம்ம டிலே பண்ணிக்கலாம். Delegate, share your work with others. Drop distractions of drop out பண்ணுங்க. Yes, great. Are you using your time effectively so that you can develop your skills? Yes. Vaishu full-ஆ போட்டிருக்காங்க. சூப்பர். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். 4D is wonderful. Okay, excellent session with clarity. Thanks a lot. Okay, to reach your skill, follow these things. Don't drop, don't delay, don't delegate. Do it. Yeah. Do it. அவ்வளவுதான். இப்ப செய்யுங்க. இப்ப செஞ்சோம்னா அதனுடைய டைம் இல்ல அப்படின்னு நமக்கு வரவே வராது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பரா அந்த நேரத்துல செஞ்சோம்னா, அந்த நேரத்துல சொன்னோன்னா ஒரு கதை ஒண்ணு எனக்கு தோணுது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மாங்க் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மாங்க் எப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தருடைய போதனைகளை அவருடைய மானஸ்ட்ரியில ஃபுல்லாவே அங்கங்க வந்து படங்களா, அந்த பிக்சரா வச்சிருப்பாரு. அந்த அவருடைய அந்த கருத்துக்களை ஃபுல்லாவே படங்களா எழுதி அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த புத்த குரு இருக்காரு இல்லையா, அவர் போய் என்ன பண்றாரு, தங்கிட்ட இருந்த அந்த அவருடைய வாசகங்கள், புத்தனுடைய வாசகங்கள் அடங்கின அந்த படங்களை ஃபுல்லா எரிக்கிறார். இந்த சீடர்களுக்கு ஒரே திகைப்பு, என்னடா அது, எதுக்கு இப்படி எரிக்கிறாரு குரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே, குருவே நீங்க எதுக்கு, புத்தருடைய போதனைகள் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு, நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, ஆனா அது வந்து எரிக்கிறீங்களே ஏன் புத்த குருவே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப கவனிங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவர் சொல்றாரு, நான் வீட்டை அடைஞ்சாச்சுன்னா எனக்கு போற பாதையை பத்தின அந்த வரைபடம் எதுக்கு? நான் வீட்டை அடைஞ்சாச்சுன்னா எனக்கு போற பாதையை பத்தின வரைபடம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு அந்த புத்த குரு. போற வீட்டை அடைஞ்சாச்சுன்னா நான் எங்க போய் சேரணுமோ அந்த வீட்டை அடைஞ்சாச்சுன்னா அந்த வரைபடம் எனக்கு எதுக்கு அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு அந்த
அருமையா அவங்க சுதா செல்வராஜ் மேடம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே மாத்தி டூ இட் ஒன்ல இருக்குது எல்லாமே. டூ இட்டுக்கு வந்தாச்சுன்னா மத்ததெல்லாம் வரைபடம். டூ இட் தான் வீடு. உங்களுடைய இலக்கு நோக்கின வீடு டூ இட். டூ இட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா மத்த எல்லாமே அதுல வந்துருச்சு. சோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். Food is fantastic. Okay, super explanation about time utilization. அழகா அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைத்து கோல் எடுத்து செய்ய வைக்கும் போது செய்யாமல் இருக்க மாட்டோம். ஓகே, டூ இட், செய்வோம். சூப்பர் செஷன் அங்கிள் நிதினன். ஓ, தேங்க்யூ. ஐ ஓப்பனர் செஷன். ஓகே, வெரி எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Very nice session. Really a great message you shared with us, Shreya. Okay, thank you. Clearly explained how to reach the goal. Excellent session. Okay, thank you, madam. Okay, வரைபடம் வேண்டாம். Yes, வரைபடம் தேவையில்லை. Do it. Do it இருந்துச்சுன்னா வரைபடம் தேவையில்லை. வீட்டுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். Do it தான் நம்மளுடைய வீடு. Do it தான் நம்மளுடைய வீடு. Do it வந்தாச்சுன்னா வரைபடம் தேவையில்லை. எஸ், ஓகே. அடுத்து வந்து நம்ம ஆட் ஆன்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட் ஆனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நாளைக்கு செஷன் ஜெய் சார் அவங்க எடுக்கிறாங்க. எப்பயும் போல நாளைக்கு செஷனுக்கு ஜெய் சார் நாளைக்கு போஸ்ட்ல போடுவாங்க எத்தனை மணிக்கு நீங்க வரணும்னு. டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டோம், படிச்சுட்டோம். அதுக்கப்புறமேட்டு இலக்குகளை அடைவதற்கான முக்கியமான செஷன் எடுக்கும்போது டயத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கல அப்படின்னு சொன்னா யோசிக்கணும் இல்லையா? ரைட். அதனால கரெக்டா நாளைக்கு ஜெய் சார் அவங்களுடைய பேஜ்ல எத்தனை மணிக்கு டைம் போடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர வேண்டி இருக்கலாம். ஸோ டயத்துக்கு வாங்க, வந்து நாளைக்கு ஜெய் சாருடைய செஷன் அட்டன் பண்ணுங்க. இப்ப நாம இந்த செஷனை நிறைவு பண்ணிட்டு என்னுடைய பேஜ்ல ஆட் ஆன் போறோம். FB பேஜ், என்னுடைய FB பேஜ்ல ஆட் ஆன் போறோம். ஓகேயா? பை. தேங்க்யூ ஆல். உங்களுடைய கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இதுல எதுவும் கேள்விகள் இருக்கான்னு பாக்குறேன், பட் கேள்விகள் எதுவும் இல்லை. 4 days. ஓகே. Strongly emphasize everyone can follow. Thank you. Yes, thank you madam. 4D படம் போட்ட மாதிரி இருந்தது. ஓகே. Time management is the biggest issue for me. I failed completely in it, but spend my time maximum for others, for family, etc. Now a deep thinking arised. Thank you. வாழ்த்துக்கள் மேடம். திங்கிங் செயலாக மாறட்டும், எண்ணம் செயலாக மாறட்டும். வாழ்த்துக்கள். நம்ம நிறைய இடங்கள்ல சிந்திக்கிறதோட விட்டுறோம், அடுத்த செயலுக்கு போறது எப்படின்றதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க, அது செயலாகிறதுக்கு வாழ்த்துக்கள். ரைட். இப்ப நம்மளுடைய ஆட் ஆன் போலாமா? தேங்க்யூ ஆல். பாய். என்னுடைய FB பேஜ்ல இருந்து நம்ம சந்திக்கலாம் ஆட் ஆன்ல.